மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக் கலைவாணி, கொஞ்சம் வர்றீங்களா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? என்னவா சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? என்னுடைய கணவர் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் இங்கு விட்டுவிட்டு அங்க என்ன செய்கிறார்? என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் சமையல் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன திடீர்னு சமையல்லாம்? ஆமா, என் பொண்டாட்டி மாசமா இருக்கும் போது அவளுக்கு வேலை கொடுக்காம நான் தானே பாத்துக்கணும். தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும். அந்த அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்ல. ஏதோ ஒன்னு ரெண்டு முடிஞ்ச உதவி. ஓ, தங்கத்தட்டுல. டே டே டே, நீ இப்பெல்லாம் டைலாக் கூடாது. என்ன சத்தியமா உனக்கு செட் ஆகல. நீ கார்த்தி யாரு? எனக்குமே நீ கார்த்தி தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அளந்து விடுறவனெல்லாம் பிடிக்காது. சரி விடுறி, சும்மா டைலாக் விட்டு பார்த்தா செட் ஆகல. சரி, எதுக்கு காலையில அளந்துகிட்டு இருக்க? என்ன நீ வேலைக்கு கிளம்பல? டேய், என்னடா என்ன வேலைக்கு போவேன்னு சொன்னீல? நான் இப்போ கன்சீவ் ஆனோம், அதுல இருந்து என்ன வேலைக்கு போவேன்னு சொன்னீல. அதனால எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் உனக்கு. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? அது பைத்தியக்காரி, என்னடி பண்ண? என்னவா? என்ன? ஒன்றும் இல்லை, ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஹக் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, ஓகேவா? நான் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீயே அப்படித்தான், ஓகேவா? இப்போ நம்ம குழந்தை பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தை எப்படி வாழுத்தனம் பண்ணும், சேட்டை பண்ணும் அப்படின்னு ஒரு ரிவைன் பார்க்கலாம். அது எப்படி குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை தான் சொல்ற? அது வாழ்த்தனம் பண்ற சேட்டை பண்றதுல ரிவைன் பண்ணி பாக்குறதா? பண்ணி பார்க்கலாம்டா, நல்லா இருக்கும். அது ஒரு ஃபீல். உனக்கு என்ன அதெல்லாம் புரிய போகுது? நீ ஒரு லூசுடா, அதனாலதான் உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏம்மா, யாரோ எப்படி எப்படி ஆசைப்பட்டிருப்பாங்கம்மா. ஆனா உன்ன மாதிரில ஆசை யாருக்கு வர? டேய், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைடா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பண்ணுற சேட்டை, எப்படி அந்த குழந்தை நம்மளுக்கு பிறக்க போகுது, எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் வளர்ந்தா எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைடா. மக்கு, உனக்கெல்லாம் போய் ரிவைன் பண்ணலாமா ப்ளீஸ்? ரிவைன் பண்றதுக்கட்டும், எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ். நீ என்ன சர்ப்ரைஸ்? அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்போ நான் சொல்றது கேளுடா. என்னமோ ஒரு முடிவோட தாண்டி இருக்க. ரிவைன் பண்ணலாம்டா. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை அப்படியே உன்ன மாதிரியே, ஓகேவா? நான் சொல்ல இமேஜினேஷன் பண்ணிக்கோ. அப்படியே உன்ன மாதிரியே, ஓகேவா? தோலை உரிச்சு வச்சிருக்கோன்னு சொல்லி பிறக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த குழந்தை உன்ன மாதிரியே இருக்கும். அந்த குழந்தையோட பேர் வந்து அகிலன், ஓகேவா? அகிலன், இப்போ நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேச போறோம். அகிலன், அகில் குட்டி, அம்மா பாருங்க. நான் தான் உங்க அம்மா. அம்மா எப்படி இருக்கே? என்ன அவமானம் தேவையா? வாண்டடா போய் பெத்த பிளேட் அசிங்கப்பட்டு இருக்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, ஓகே? அகில் குட்டி, அம்மா ஏன் நல்லால? அப்பா அப்பா கலைமா, உங்க பிள்ளைக்கு பேச்ச பாத்தீங்களா? அவரு மாதிரி நான் இருக்கணும்மா. வாடு பையா, சரியான சேட்டை தான் உனக்கு. அகிலன், இங்க பாருங்க, அம்மா சொல்றதை கேட்கணும். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. நல்ல பையனா இந்த வேர்ல்டில் இருக்கணும். யாரையும் அடிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். குட் பாயாக இருக்கணும். அப்பா அம்மாவை மதிக்கணும். எவ்வளோ வேணாலும் சேட்டை பண்ணுங்க அப்பா அம்மா கிட்ட. குட் பாயாக இருக்கணும். எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஓகே? மம்மி சொல்கிறது கேட்பீங்களா மாட்டிங்களா?
பாத்தியா? பாடு பயலை சரியான வாய்டா, அப்படியே உங்க அப்பன மாதிரி. அகில் குட்டி, அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏன்னா அவங்க அம்மா, அதே மாதிரி நான் அப்பா. அம்மா அப்பா நல்லது மட்டும்தான் சொல்லி தருவோம். ஓகேவா? ம்? சொன்ன பேச்சு கேட்பீங்களா மாட்டீங்களா? நீங்க நல்ல ஆகிலனா கெட்ட ஆகிலனா? அழகு, என் பிள்ளைக்கு சிரிப்பு பாத்தீங்களா? சரி, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். ஏண்டி அறிவு கட்டவளே, புள்ள கிட்ட போய் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னா குழந்தை எப்படி சொல்லும்? அது குழந்தைங்க சொல்லு சார். இப்ப பாருங்க உங்க பிள்ளைய. சொல்லு, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பம் புத்தி தப்பாம பிறந்திருக்கான். சிரிப்புதான்டா, சிரிச்சு ஆள பூரா கவுத்துற என்ன? என்னமோ எப்பா எப்பா போதும், இமேஜினேஷன் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சுல? ஆனா கனவுல கூட உன் புள்ள உன்னதான் எடுத்து பேசுறோம். உன் பிள்ளையில உன்னோட ரத்தம் கொஞ்சமாவது இருக்காது, அதனாலதான். ஆனா செம்ம ஃபீல். கண்டிப்பா நம்ம குழந்தை இப்படித்தான் இருக்கும். நீ வேணா பாரு, அந்த குழந்தைக்கு நம்ம அகிலன் தான் பேர் வைக்க போறோம். ஓகே? வேற பெண் குழந்தையா இருந்தா அகிலான்னு வைப்போம். ஆமா, அகிலா அகிலன்ட்டு ஆளை பாரு. உன் ஆசைப்படியே நமக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். யாராவது போய் கதவை தர. என்ன சொன்னீங்க? அம்மானு கூப்பிட்டீங்களா? மகா மகா, சின்ன குழந்தை இமோஷனலா பேசாது. சும்மா இருங்க சசி. சொல்லுமா, உன் பேர் என்ன? சொல்லுங்க செல்லம், உங்க பேர் என்ன? பிரதீபா. ஐயோ ஐயோ, முதல்ல ஏன் அழுகுறீங்க? பேரு அழகா இருக்குடா செல்லம். ஆனா நீ ஏமா இந்த மாதிரி சுண்டல் வித்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? உன் அப்பா அம்மா எங்க? தேங்க்ஸ் மா. அழகா தேங்க்ஸ் சொல்றீங்களே. உன் அப்பா அம்மா எங்கம்மா? நீ இந்த வேலை பாக்குற? அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அல்லாதீங்கன்னு சொன்னா இல்லையா? இவ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா அது நீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு எதுவுமே நான் யோசிக்க முடியல. பட் எதுக்காக அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் என் பொண்ணு இறந்து நானுக்கு அண்ணாத ஆசிரமம் போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு வரும். இந்த வருஷம் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். முகிலன் ப்ளீஸ் அழாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலை, டாக்டர் ஒன்று இமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே சொல்லிட்டேன், ரொம்ப இமோஷனலா இருந்தா உள்ள போயிடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல கார்த்தி, இல்ல நீ எமோஷனல் ஆக. நீங்க சொல்லுங்க. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல. அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒரு ஆன்ட்டி தான் வளர்க்குறாங்க. அவங்க தான் சுண்டல் வித்துட்டு வச்சிருந்தாங்க. நான் டெய்லி இங்க தான் சுண்டல் விப்பேன். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்தீங்க. நீங்க அழகா இருக்கீங்க. எதுக்கு அழுகிறீங்க? அழுகாதீங்க, அழாதீங்க. மாவா இன்னும் மீண்டும் ஒரு ஜனனம் தாய் பாசம் தாய் பால் கொடுக்கவில்லையடா. இந்த குழந்தை யாரு? சடனா வந்து மகா கிட்ட இவ்வளோ ஒட்டிக்கிட்டா. ஒருவேளை இந்த குழந்தைக்கும் எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? சத்தியமா குழந்தை பிறந்து அந்த குழந்தை 3 வயசு வரைக்கும் இருந்து உயிரை இழக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதுக்கு அந்த குழந்தை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படிக்குள்ளே ஃபீல் பண்ணாம இருக்க சொல்றீங்க? இன்னைக்கு என் குழந்தை இறந்தனா என் பொண்டாட்டிய ஏதாவது ஒரு வருஷத்துல என் கண்ணால பாத்திர மாட்டேன்னு எத்தனையோ நாள் இறங்கியிருக்கேன். ஆனா என்னால அது முடியல. என் பொண்டாட்டி என் குழந்தைய நான் தான் கொண்டுட்டேங்கிற ஆத்திரத்துல அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா இன்ன வரைக்குமே என் குழந்தைய நான் கொல்லலைன்னு அவளுக்கு நிரூபிக்கவே முடியல.
அவ மட்டும்தான் பெத்தவ மாதிரி என்ன வேணாலும் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டா. என் குழந்தை எங்களை விட்டு போனதுக்கு காரணம் நான் இல்ல. அது உங்க ஒய்ஃபுக்கு தெரியாது இல்லையா? ஒரு தாயா இருந்து பார்க்கும்போது அவங்களோட பெயின் ரொம்பவே கரெக்டு. ஆனால் ஒரு தகப்பனா இருந்து பார்க்கும்போது உங்கள் வலி ரொம்ப பெருசு. அதுவும் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கும் போது அது இன்னமும் வலியாக இருக்கும். என்னமோ சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தை இன்னைக்கு இறந்த நாள்னு சொல்லும் போதே மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் எப்பயும் எப்படி ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணுங்க. நீங்கள் சும்மா இருந்தால் தான் உங்களை வர சொன்னேன். உங்கள் குழந்தை இறந்த நாளுக்கு என் வீட்டுக்கு வர சொல்லலை. இந்த வாட்டி நான் எதுவும் பண்ண போறதில்ல. எனக்கு பதிலா நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? தாராளமா கேளுங்க. என் குழந்தையோட இந்த நினைவுனால மறக்க முடியாதனால நான் ஒரு ஆசிரமம் சொன்னேன். அங்க போய் பண்ணிடுறீங்களா? என்ன பண்ணணும்? நான் அழகா செல்லும். நீங்க அப்பா அம்மா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சின்ன வயசுலயே என்ன விட்டு போயிட்டாங்களா? அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு என்ன விட்டுட்டு போனாங்க. நான் பாவம் தானே, குட்டி பாப்பா தானே, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு 7 வயசுமா. ஆனா உங்க அப்பச்சி சொல்லிட்டாங்க. இவ சின்ன வயசுலயே இப்படி ஒண்ணு வேலைக்கு அனுப்புறாங்களே. இவங்க வாயால என்ன அம்மானு கூப்பிட்டுட்டேன். எனக்கு அப்படியே உச்சந்தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் அப்படியே புல் அரிக்குதுடா என் செல்லம். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னா ஆயுசுக்கும் இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் ஒரு பொண்ணு தாயானா மட்டும்தான் அவ குழந்தைய அம்மானு கூப்பிட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்காமலே அநாத ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்திருக்க குழந்தையும் நம்மளுக்கு குழந்தை தான். இந்த ஊர்ல பிகே குழந்தைகள் காப்பகம் அனாதை ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அனாதை ஆசிரமத்துக்கு தான் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. அந்த அனாதை ஆசிரமத்துல இந்த நாளை அந்த குழந்தைகளுக்கு மறக்க முடியாத ஒரு நாளா நீங்க மாத்தணும். அவ்வளோதானே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன உதவினாலும் நாங்கள் செய்கிறோம். மகா, சசி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன மகா? எனக்கு குழந்தையே பிறக்கலைனாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு தோணுது. என்ன நினைக்கிறீங்க? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அது யாரு குழந்தைனே தெரியல, நீ பாட்டுல தத்து எடுத்துக்கலாங்கிற. அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட்டனால அப்படி யோசிக்கிறியா? அது மட்டும் இல்ல சசி, கடவுள் எதுக்கு காரணமே இல்லாம இந்த குழந்தை இங்க வர வைக்கணும், என்ன அம்மான்னு கூப்பிட வைக்கணும்? இந்த குழந்தைக்கு பெத்தவங்கன்னு யாருமே இல்ல. ஏதோ ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னு தான் இந்த குழந்தை சொல்றா. அவங்க யார் என்னன்னு தேடி அவங்க கிட்ட பேசி இந்த குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்கலாம். எனக்கு குழந்தையே வேணாம், எனக்கு இவ போதும். மகா, யோசிச்சு இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சசி. இனி நான் யோசிக்க போறது கிடையாது. இது வரைக்கும் நான் குழந்தை இல்லாம அழுதது போதும். இன்னைக்குதான் எனக்கு உண்மை என்னன்னே தெரியும். டாக்டர் கூட சொன்னாங்க, நீங்க ஒரு குழந்தையை பெத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளங்கன்னு சொன்னாங்க. நாம ஏன் இவ்வளவா தத்தெடுத்து வளர்க்க கூடாது? எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இவதான் என் குழந்தை. மகா. குட்டிமா, நீங்க என்ன அம்மானு கூப்பிட்டீங்கல்ல, அப்போ நான் உங்களுக்கு அம்மா தானே. நீங்க பேசாம இந்த அம்மா கூட வந்துடுறீங்களா? அம்மா நல்லா பார்த்துப்பேன், உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். இந்த மாதிரி உங்களை வேலையெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை வளர்த்தவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட போய் நான் பேசி உங்களை எங்க கூட கூட்டிட்டு போயிடுறேன். என் கூட வந்துடுறீங்களா? சொல்லுங்க செல்லம். பேர் எவ்வளவு அழகா இருக்கு, பிரதீபா. என்கிட்ட வந்துடுறீங்களா? ஆண்டி விட மாட்டாங்க, ஆண்டி திட்டுவாங்களே. நீங்க அழாதீங்க, நீங்க ஆண்டி வந்து பேசுங்க. பேசினா நான் வரேன். நான் பேசினா என் கூட வந்துடுவீங்களா? அப்போ இந்த அம்மா உங்களுக்கு பிடிக்குமா? ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை, உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ, உன்னை நினைத்து உருகிடும் மாது
பனி பூவே நீதான் இல்லாது பார்வை எங்கள் பார்வை தூக்கம் கொள்ளாது ஆராரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆரோ. ஹாய். இதுக்கு நம்ம கேவலமா சிரிக்கிறேன். அவங்க தான் பாக்குறாங்கல்ல, எப்படியோ இப்ப லவ் பண்றான்னு உண்மையா உடைக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி பல்ல காட்டி கொஞ்சம் சிரிக்கவா செஞ்சுக்கோங்க, அப்படின்னா நல்லா இருக்கும். காக்கி வாய மூடிடு. உன்னோட சப்போர்ட் தான் கூட்டிட்டு வந்து தேவலாம கும்மி அடிச்சு விட்டு போயிடாத. இல்லைன்னா மட்டும் கும்மி அடிக்காம இருக்கு பாரு. சீக்கிரம் சொல்லுப்ல. குட்டி யார் இவங்கலாம்? உங்க கூட படிக்கிறவங்களா? குட்டியா? என்ன குட்டிங்கிறீங்க? இவன் பேர் பார்த்திபன் தானே? வீட்ல செல்ல பேர் கூட வச்சு கூப்பிடுவாங்கடி. இவ ஒருத்தி. ஹாய்க்கா, நீங்க டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஹாஸ்பிடல் போலியாக்கா? நாமளா வரேன்னு சொன்னா எப்படி உங்க ஹாஸ்பிட்டல் போங்க? சோறாக்கி போட வேணாம். காக்கி வாய மூடுற. எங்க போல சோறு சோறுங்க. அவங்க டாக்டர்டா. என்ன குட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, காலேஜில் எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, நானும் அந்த பொண்ணும் டீப்பாக பேசி பழகுவோன்னு சொல்லி. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். சரி, இப்போ எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ம்? ஹாய்மா, உங்க பேர் என்ன? உங்களை பார்த்தா உங்க அக்கா சஞ்சனா சஞ்சனா தானே? அவங்கள மாதிரியே இருக்கீங்க. ஏறட்டு குடுமி, எங்க அக்காவை தெரியுமாடி? பார்த்தி அக்காவை தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். இரு கேட்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ என் கூட காலேஜ் மேட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸை பார்த்தா தெரியாதா? என்ன அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா பொட்டு தான் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக, இவங்க ஒரு கலரில் அவங்க அக்கா ஒரு கலரில் வச்சுருக்காங்க. மற்றபடி கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோ ஒரு இதுவா? அது ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ம், நீங்க டாக்டர் தானே, ஒன்று கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? வந்தவங்க இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வந்து உள்ள கூப்பிட்டு ஒரு காப்பி ஈப்பி, ஒரு பண்ணு வடை கிட்ட பச்சி போண்டா. டி எருமை மாடு, திங்கிறதுக்கு வந்த? ஏய் என்ன கல்யா, உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ணி தூதுப்புற உள்ளன்னு வந்தா ஏன் ஒரு டீ பச்சி போட்டா கூட தர மாட்டாங்களா? இல்ல எனக்கு புரியல. நீ வாய மூடேண்டா இவன்டா. இது என்ன நியாயம்? கஷ்டப்பட்டு காதல சொல்றதுக்கு, காதல அவங்க அக்கா கிட்ட எடுத்து சொல்றதுக்கு வீட்டுக்கு வர விடாம காலேஜ் கட்டடு ஸ்டே அழகிய லைல கூட மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பஜ்ஜி போட்டா கூட தரலடா. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு பஜ்ஜி போட்டா இல்ல வடக்கா காஃபி டீ ஏதாவது வெக்ஸலு அப்புறம் தான் நானே ஆரம்பிச்சு விடுவேன். இல்லடா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிடுவேன். ராக்கி செத்துருவ, மூடிட்டு இருந்துரு. இன்னி ஆளுக்கு மிரட்டிட்டே இருக்கீங்க. நான் போய் அழகிய லைல கூட்டு வந்துருவேன். வாய் மூடிருங்களா? என்ன குட்டி? ம், லவ்வா? ம், அது என்னடா ஆனா உடனே எடுத்துட்டு இருக்க? ஆமாங்க, லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறது தான் வந்தாங்க. சீக்கிரம் ஒரு டீ காபி போட்டுட்டு லவ் அக்சஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி விடுங்க. இல்ல எனக்கு புரியல. இப்பதானங்க சொன்னேன். என்னங்க திரும்ப புரியலங்கிறீங்களா? என்னங்க டாக்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க. கற்பூர புத்தியாட்ட புடிச்சுக்க வேணாமா? சீக்கிரம் நான் தான் சொல்றேன், உங்களுடைய லவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பர்மிஷன் போடுறதுக்கு தான் வந்தாங்க. ஓகே ஓகே, லவ் பண்றான்னு தெரியுது. ஆனா பார்த்தி உனக்கு இந்த அளவுக்கு கூட இது இருக்கா என்ன? ம், ஆச்சரியமா இருக்கே. ஏன் நாங்களா லவ் பண்ண மாட்டோமா? எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம்ல, அதான் இப்போவே பர்மிஷன் கேட்குறோம். என்ன அக்கா சிரிக்கிறீங்க? அப்ப சரி கல்யாணத்துக்கு சம்மதம் நினைக்கிறேன். சரி சீக்கிரம் ஒரு காஃபி போடுங்க. காஃபி போட்டு தரேன், இருக்கட்டும். ம், என்ன குட்டி, ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் இருக்கு. இப்படிலாம் கூட பேச தெரியுமா என்ன? உன் பேர் என்னம்மா? அக்கா, நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. பார்த்தி இப்படிலாம் கூட இருப்பானாங்கிறது உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு தாட் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு இவனுக்குமான ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் என்னையே அறியாமல் தான் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவன் கூட ப்ரப்போஸ் பண்ணலை, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவனுக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். எங்கள் வீட்டில் என் அக்கா லவ் மேரேஜ் தான். கண்டிப்பாக என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவான். ஆனால் இப்போதைக்கு சொல்ல வேணான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ சொன்னால் தேவையில்லாத ப்ராப்ளத்தில் போய் முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அப்படியே உங்களை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும், அப்படியே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்ட மாதிரி இருக்கும்னு, அதனால தான். நீங்கள் லவ் பண்ணதை நான் எதுவுமே சொல்லலையே. லவ் ஒரு அழகான ஃபீல். யாருக்கு எப்போ யார் மேலே வரும்னு சொல்ல முடியாது. நான் தப்பே சொல்லலை. நல்லா படிங்க. ரெண்டு பேர் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இதே கான்ஃபிடென்ட்டோட வந்து முன்னாடி நில்லுங்க. யார் எதிர்த்தாலும் சரி. என் குட்டி ஆசைப்படுறத நான் செய்ய மாட்டேனா? என்ன குட்டி? சொல்லு. நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல, அதனால தான். குட்டி, நான் உன் அக்கா. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீ வேணா என் அக்காவை ஏற்றுக்காம இருக்கலாம். ஆனால் உன்னை நான் என் தம்பியாக தான் பார்க்குறேன். தம்பின்னு சொல்கிறத விட என் குழந்தையாக தான் பார்க்குறேன். ஸோ நீ எதை நினச்சி கவலைப்படாது. ஓகே ஸ்டெல்லா டாக்டர்? அக்கா
என் வாங்க 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 டாக்டர். வாங்க சஞ்சு வாங்க. அம்மா வாங்க எல்லாரும் வாங்க. இது திடீர்னு வீட்டுக்கு. டேவிட் நீங்க ஹாஸ்பிட்டல் போலையா? நான் இன்னைக்கு பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நீங்க ஏன் போல? நானும் பர்மிஷன் போட்டிருக்கேன் ஸ்டெல்லா. சித்தி பார்க்கணும்னு சொன்னாங்க அதான். ஓகே சஞ்சு என்னாச்சு? பையனுக்கு தான் உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போனால் நந்தினி கூட பார்த்துருப்பாங்களே. உங்ககிட்ட பேசணும் தான் ஸ்டெல்லா வந்தோம். டாக்டர் நாங்களும் உங்ககிட்ட பேசணும் தான். என்ன பேசணும்? சரி வாங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், மெதுவாக குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் எல்லாரும் மொத்தமாக வந்தோம். அதுக்காக நின்றுட்டே பேசுவீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர் இருக்கட்டும், நின்றுட்டு பேசினா உட்காந்துட்டு பேசினான்னு எப்படி இருந்தாலும் பேச தானே போகிறோம். ஒன்றும் இல்லை. என்னாச்சு? என்ன பேசணும்? ஸ்டெல்லா மேரி, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஸோ சொல்லிடலாம் தான். என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? புரியல எனக்கு. யார் இது குட்டி பையன் அழகா இருக்கா? டேய் தம்பி, ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. நம்மளோட ஆருண் ஒர்க் பண்ண அதே கம்பெனியில் தான் இந்த பையனும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பையன் இறந்து போக வேண்டிய அந்த சூழ்நிலையில தான் ஆருண் இறந்துருக்கான். டாக்டர் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அதை நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் தான் சொல்ல போகிறேன். டே குட்டி தம்பி, டே அண்ணன் பாடுறா, நல்லா இருக்குனாடா. டே எப்படா இருக்கட்டே அண்ணா, நான் ஸ்டைலாக இருக்கிறேண்ணா. குட்டி தம்பி பேர் என்ன? இது எனக்கு முன்னாலேயே தெரியுமே. என்ன சொல்கிறீங்க டாக்டர் புரியல. ஆருண் ஒர்க் பண்ண அதே ஆஃபீஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இறந்து போக இருந்து அவன் இறந்து போயிட்டான்னு நியூஸ் வந்தது. ஆனா அது நீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது. அப்பதான் தெரியும் நீங்க தான் அவங்க. நீங்க 2 பேரும் உங்க குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்தபோது ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்கல்ல, அப்பவே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏன் நீங்க 2 பேரும் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு 2 பேரும் எங்க வெளியே அனுப்பிட்டு உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்ததையும் காதுல வாங்கினேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. ஆனா யாருனுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு லைஃப் இல்லைன்னு தான் நினைச்சேன். அதுவும் நிற்கிறாங்களே ஆருனோட அம்மா. ஆருனுக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் தான். லவ் பண்ண பையன் கடைசி வரைக்கும் கூட வரல. பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்காக அவனவே நினைச்சிட்டு வாழ்க்கை அர்ப்பணிக்க விரும்பல. அவங்க அதோ நிற்கிறாரே டேவிட், அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக என்கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க. குட்டி தம்பி, நம்ம வாழ்க்கையே ஒரு கண்ணாடி தான், எப்போ அது உடையும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் முதல் கண்ணாடி உடஞ்சிருச்சு. 2வது கண்ணாடியை உருவாக்க தான் ஆருனோட அம்மா என்கிட்ட கேட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். என்னால் என் மனசு ஏற்றுக்கல. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் டேவிட் என் அருண் கிட்ட அருணோட கல்லறை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்போதான் எனக்கு அவரோட குணமே தெரிய வந்தது. இப்போ நீங்களா என்ன நினைச்சு வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரியும். அன்னைக்கு நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருந்தீங்க. நான் என் ஆருணை தவிர இன்ன வரைக்கும் என் மனசுல யாரையுமே நினைக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு அவரோட ஸ்பீச் என்னையும் மீறி நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். இப்படி கூட உலகத்துல மனசுல இருப்பாங்களான்னு எனக்கு நினைக்க வச்சது அவரோட ஸ்பீச். நீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் போட்ட பிச்சைன்னு. இல்லைங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு உங்க குழந்தை இருக்கிறதுனால உங்க புருஷன் உங்ககிட்ட வந்துட்டாரு.
ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. என் விதியே இதுதான் போல. நான் அவ்வளோதான். அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே நான் தவிச்சேன். ஆனா சடனா நம்ம லைஃப் மாறும்னு சொன்னது உண்மைதான். டேவிட் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெல்லா, அப்போ மனப்பூர்வமா டேவிட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? அம்மா, அன்னைக்கு உங்க சந்தோஷத்துக்காக நான் சரின்னு சொன்னேன். சொல்லப்போனா எனக்கு மனசே இல்லைம்மா. ஆனா அன்னைக்கு டேவிட் ஆரன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவரோட கேரக்டர் எனக்கு புரிஞ்சது. எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு விருப்பம் இருக்கு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நானும் நீயும் சேர்ந்திடும் உலகை ஒரு நிமிஷமும் மறந்ததில்லை. கண்கள் உறங்கும் நேரத்தில் கூட நினைவு உறங்கி போனதில்லை. உயிரை போன்ற என்னவள் நீயே, உள்ளம் உன்னை மறந்திடுமா? குளிரை போன்ற உணர்வில் என்னில் புயலை போல நுழைந்தவளே. டே குட்டி தம்பி, ஐயோ சிரிச்சு மாட்டி விட்டானே. போ என்ன குட்டிமா? அகல்யா, அகல்யா இங்க என்ன பண்றா? எனக்கும் தான் தெரியல. கேசவதா சித்தின்னா. அந்த பையன் யாரு? இந்த பையனை நானு காலேஜ்ல பாத்திருக்கேன். அட பாவி குட்டி சாத்தானே, இவன் சாப்பிடுறதுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருப்ப தெரியுமா? இப்படி போட்டு விட்டானே. ஐயோ, எல்லாத்துக்கும் வரத ராக்கி அவன. அத நீ பாய் வாங்கி தின்னல மூடி. ஐயோ, இப்போ என்னடி பண்றது? வசமா சிக்கனே. ஐயோ, வீட்ல போய் என்ன பண்ண போறானோ செத்தடி. இவங்க அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்க வந்தா மொத்தமா ஆப்பு வச்சு விட்டாங்க. போச்சு, லட்சுமி வெடியா பறக்குது. டே குட்டி பையா, உன் பேர் என்ன? ஓ கியாகியாடா, நல்லா இருக்கடா பேர் தம்பி. அடி எனக்கு வயிறு கலக்குதுடி. அக்கா எப்படி பாக்குற பாரு. ஓடி முடிஞ்சு. அகல்யா, என்ன பண்றீங்க? அகல்யா, நீ காலேஜ் போறீங்க தானே போன? என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது மாமா, அது ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல? அகல்யாவும் பார்த்தியும் கடந்த ஒரு வருஷமா உயிருக்கு உயிரா உசுருக்கு உசுரா ஆத்திரமா 2 பேரும் லவ் பண்றாங்க. அவங்க அக்கா கிட்ட நாங்க வந்து ஒத்துழைப்பு கேட்டு போலான்னு வந்தோம். இப்ப ஏன் நான் அரிகரன் அனுப்பி விட்டேன்னு தெரியுமா? என்ன தெரியும்? 1000 தான் அவர் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும், வேண்டாம் வெறுப்பா வேணான்னு சொல்லியிருந்தாலும், அவர் ஒரு மனுஷன். அவருக்கும் மனசு இருக்கு. ஸோ நீங்க சொல்ல போற உங்களோட பாஸ்ட அவருக்கும் அதை சம்மந்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா திரும்ப அதை ரிவைண்ட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பெயினா இருக்கும். அதனாலதான் அவரை நான் அனுப்பி வச்சுட்டேன். வேணாம், இப்போ கூட உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. இல்லையா வேண்டாம், விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னது சரிதான் ஜீவா. நம்மளோட பாஸ்ட் பத்தி நம்ம பேசும்போது அந்த பாஸ்டுக்குள்ள இருக்க ஆப்போசிட் பர்சன் உள்ள இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பெயினா இருக்கும். அவன் பண்ண அதே தப்ப நம்மளும் பண்ண கூடாது. அது ரொம்ப தப்பு. அப்ப அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அதனால அவன் போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா என் பாஸ்ட் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம போகும்போது நம்மளோட கடந்த கால வாழ்க்கை அவங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்ல ஜீவா. அதனால கண்டிப்பா என் பாஸ்டர் உங்ககிட்ட சொல்லணும். அப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன். அவன் எனக்கு அத்தை பையன் தெரியறதுக்கு முன்னாடியே அவனை முறையா நான் ஒரு கோயில தான் பார்த்தேன். அப்பதான் அவன் எனக்கு தெரியும். முதல்ல தான் ஆரம்பிச்சது. எக்ஸ்கியூஸ் மீ, கண்ணை எங்க வச்சுட்டு போறீங்க? இப்படிதான் வந்து இடிச்சிட்டு போவீங்களா? உங்களுக்குலாம் ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டா போதுமே, இல்ல கோயில் எங்கயாவது பார்த்துட்டா போதுமே, அப்படி இடிச்சிட்டே தருவீங்க. என்ன இடியட் மாதிரி வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க? நான்சென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இருங்க. என்ன வந்தீங்க? நீங்க பாட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, பின்ன இடிச்சிட்டு நீங்க பாட்டு நின்னுகிட்டு இருந்தா? சரிம்மா, நான் அடிச்சது தப்பு தான். என்ன மன்னிச்சுக்கோ. நீங்க நல்லா இடிப்பீங்க. இடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டப்பல மட்டும் நாங்க மன்னிச்சிரணுமா? என்ன பண்ணுவீங்க? இடிச்சிங்கல்ல, 100 தோப்காரனை போட்டு போங்க. வாட்? இடிக்க தெரியும்போது இந்த வாட்டு கோழில எங்க போச்சு? நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் பேச தெரியும். என்ன? சோ 100 தோப்காரனை போட்டுட்டு அப்புறம் போங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்ன லைட் அடிச்சதுக்கு 100 தோப்புக்காரனை போட்டதை விடுவேன்னு சொன்னா? போட்டா குறைஞ்சிருவீங்களா
என்ன ஆ இடிக்கும் போது தெரியலையோ போட்டுட்டு போங்க. எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரத்துல மடங்குனது இல்ல. ஆனா உன்னை பார்க்கும்போது அழகா இருக்கு. உனக்காக 100 என்ன 200 போட்டாலும் தப்பு இல்ல. ஐயடா தோப்புக்கார படசன் இல்ல போட்டுட்டு போங்க. ஓகே போட்டுடலாம். போட்டா என்ன தருவ? பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ ஒன்றும் போட வேணாம். போடா. ஏய் போட தேவையில்லை. தேவையில்லை. இது கூட நல்லதா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ எபிசோட் முடிஞ்சது. இப்படிதான் வந்து ஃபிளாஷ்பேக் போடலான்னு இருக்கோம். அதாவது 10 நிமிஷம் என்னோட ஃபிளாஷ்பேக், மீதி 20 நிமிஷம் வந்து நார்மல் கதை. இந்த மாதிரி தான் வந்து போடலான்னு இருக்கோம். ஏன்னா 30 நிமிஷம் வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய பேருக்கும் ஓகேவா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சாரி, என்னோட ஃப்ளாஷ்பேக் அவர் ஓடிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போடலாம்னு நினைக்கிறோம். உங்களோட விஷயம் என்னமோ அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக புரியும். ஏன்னா இடையில கொண்டு வந்தால் புரியாது. 10 நிமிஷம் இப்படி எடுத்துட்டா புரியும்ல. இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். இன்னும் வந்து 13 எபிசோட நம்ம ஸ்டோரி முடிக்கிறதா வந்து நம்ம பேசி வச்சிருந்தோம். பேசி வச்சதை நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஸோ வந்து இந்த 13 எபிசோட் வந்து முடிஞ்சது. அதனால என்ன 3 கதை இருக்கு. 3 கதை வந்து நம்ம முடிக்கணும் பார்த்தீங்களா. அதனால வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி தான் இருக்க முடியும். ஃபிளாஷ்பேக் மட்டும் எடுத்து என்னால் முடிக்க முடியாது. ஸ்டோரி புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியா வந்ததுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சக்ஸஸ் கேட்கறதுக்காக நீங்க பார்க்கறதுனால தான் எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை.